Hi friends, welcome to Do Food channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்பவே ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணலாம் தான் फ्रेंड्स பார்க்க போறோம். இந்த ஸ்நாக் ரெசிபி வந்துட்டு மீதமான சப்பாத்தியை பயன்படுத்தி பண்ண போறோம். நான் இன்னைக்கு 4 சப்பாத்தி எடுத்துர்க்கேன். இது வந்துட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட்காக பண்ண சப்பாத்திங்க. நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா கூட சப்பாத்தி போட்டு பண்ணிக்கலாம். இல்லனா சப்பாத்தி மீதி வந்திருக்கு அப்படினா அதை பயன்படுத்தி பண்ணலாங்க. இப்போ இந்த சப்பாத்தி எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீசஸா நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்குள்ள பிச்சி போட்டுக்கலாம். நீங்க வந்து 4 சப்பாத்தி எடுத்தீங்க அப்படினா சரியா 8 ல இருந்து 10 ஸ்நாக் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஈஸியா பண்ணிரலாங்க. டக்குன்னு ஈவினிங் ஸ்நாக்கா நீங்க செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி பிச்சி போட்டதுக்கு அப்புறம் இது கூட நல்ல ஒரு ஃப்ளேவர்க்காக ஏலக்காய் சேர்க்கலாம். 4 சப்பாத்தி எடுத்தீங்கன்னா 2 ஏலக்காய் பீஸ் சரியா இருக்குங்க. இது கூட இனிப்பு சுவைக்காக நாட்டு சக்கரை தூள் சேர்க்க போறேன். நீங்க நாட்டு சக்கரைக்கு பதிலா சீனி கூட பயன்படுத்தலாங்க, நல்லா இருக்கும். ஆனா குழந்தைகளுக்கு நாட்டு சக்கரை தாங்க எப்பவுமே பெஸ்ட். இப்போ இது கூட தண்ணி பால் எதுவும் சேர்க்காம இந்த அளவுக்கு நல்ல கொரகொரப்பான ஒரு விழுதை அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அரைச்சு எடுத்தாலே போதுங்க, இந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஸ்டவ்ல ஒரு சின்ன கடாய் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்ல சூடானதும் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, பாதாம் இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீசஸாக நான் வந்து வெட்டி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட சேர்க்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த சப்பாத்தி இருக்குல்ல அது கூட சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த நெய் நட்ஸு எல்லாமே அரைச்சி வச்ச சப்பாத்தி பீஸோட நல்லா ஒட்டணுங்க. நீங்கள் வந்து அரைக்கும்போது தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்க்கக்கூடாது, சேர்க்காமல் அரைக்கணும். இதெல்லாம் சேர்க்காமையே நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. மீதமான சப்பாத்தியை பயன்படுத்தி சூப்பரான சப்பாத்தி லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் நிஜமாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. உங்கள் குழந்தைங்களும் இது லட்டு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இனிமேல் சப்பாத்தி மீதமாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது போல் லட்டு செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. 4 சப்பாத்தி எடுத்தேன். அதில் வந்து 8 ல இருந்து 10 லட்டு வரை எனக்கு கிடச்சிது. நீங்கள் வந்து நிறைய சப்பாத்தி எடுத்தீங்க அப்படின்னா நெய்யோட அளவும் அந்த நட்ஸோட அளவும் கூட்டிக்கோங்க, சரியாக இருக்கும். நாட்டு சக்கரை தான் பயன்படுத்தணும் இல்லை, சீனி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான சப்பாத்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.